பிரியாணி ரெடி, தீவிரவாதிகள் அனுப்பிய கோட்வேர்டு உடனே அரங்கேறிய டெல்லி கொடூரம். தலைநகர் டெல்லியில் திங்கட்கிழமை நடந்த கார் வெடிப்பில் பலர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுக்க பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ள நிலையில் இது தொடர்பாக அதிகாரிகள் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். இதற்கிடையே தாக்குதல் தொடர்பாக டிஜிட்டல் சாட் பாக்ஸுகளில் கோட் வார்த்தை மூலம் தீவிரவாதிகள் பேசியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. டெல்லியில் செங்கோட்டை அருகே திங்கட்கிழமை நடந்த பயங்கர கார் வெடிப்பு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கார் வெடிப்பில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். இது ஒரு தனிநபரின் செயல் அல்ல, மாறாக ஒரு பெரிய பயங்கரவாத வலை அமைப்பின் சதியாக இருக்கக்கூடும் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த வழக்கை முதலில் போலீசார் விசாரித்த நிலையில் பின்னர் இது தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது. NIA அதிகாரிகள் இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியே வருகிறது. பயங்கரவாதிகள் தங்கள் உரையாடல்களை மறைக்க கோட் வார்த்தைகளை பயன்படுத்தியது இப்போது தெரிய வந்துள்ளது. இந்த கோட் வார்த்தைகள் மிகவும் சாதாரணமாக தோன்றினாலும் அவற்றுக்குள் தான் சதி மறைந்து கிடந்துள்ளது. உதாரணமாக, விருந்துக்கு பிரியாணி ரெடி பார்க்க சாதாரணமாக தெரியும் இந்த மெசேஜ் தான் டெல்லி கார் வெடிப்பில் கோட் வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லி வெடிப்பு தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் சிலரை அதிகாரிகள் கைது செய்துள்ள நிலையில் அதில்தான் இந்த தகவல்கள் தெரியவந்துள்ளது. அந்த டிஜிட்டல் சாட் பாக்ஸில் பயங்கரவாதிகள் தங்கள் முழு திட்டத்தையும் கோட் வார்த்தைகளில் விவரித்திருந்தனர். விருந்து என்பது குண்டு வெடிப்பு அல்லது தாக்குதலையும், பிரியாணி என்பது வெடிபொருளையும் குறிக்கும் வகையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சைபர் கண்காணிப்பில் இருந்து தப்பிக்க இந்த தந்திரத்தை பயன்படுத்தியுள்ளனர். ஷாஹின் என்பவரால் இந்த மெசேஜ் அனுப்பப்பட்டது. NIAவின் டிஜிட்டல் தடயவியல் விசாரணையில் இந்த தகவல் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஷாஹின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் விசாரணையும் தொடர்கிறது. அவரிடமும் விசாரணை தொடர்கிறது. இந்த தாக்குதலில் ஜெய்ஷ்-இ-முகமது போன்ற பாகிஸ்தான் ஆதரவு குழுக்களின் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சைபர் பிரிவு சாட்பாக்ஸில் பேசப்பட்ட மற்ற விஷயங்கள் குறித்தும் இப்போது அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இருந்து பல சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த திங்கட்கிழமை நடந்த தாக்குதல் திட்டமிட்ட தாக்குதல் இல்லை என்றே முதற்கட்ட விசாரணையில் தெரிகிறது. அதாவது அதற்கு சில மணி நேரத்திற்கு முன்புதான் UP, ஹரியானா மாநிலங்களில் இருந்து ஒயிட் காலர் தீவிரவாத அமைப்பை போலீசார் பிடித்தனர். ஃபரிதாபாத்தில் 2900 கிலோ வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் கெமிக்கல் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் காரணமாக பயத்தில் வெடிகுண்டை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கலாம் என்றும் அப்போது வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். கார் வெடிப்பு தொடர்பான CCTV காட்சிகளிலும் கூட கார் மெல்ல சென்று கொண்டிருந்த போது வெடித்து சிதறியது போலவே இருக்கிறது.